ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி மார்ச் 29, 30, 31 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து நியூஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். நிறைய நியூஸ் இருக்குது, நோட் பண்ணிட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். மியான்மர் தாய்லாந்தை உலுக்கிய நிலநடுக்கம், கிட்டத்தட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குங்க மியான்மர் தாய்லாந்தில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் டிசாஸ்டர்ன்ற ஒரு லெசனில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா படிச்சிடலாங்க. நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, அப்போது இந்த இடத்துல சஞ்சீவ் கண்ணா தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 222 உட்பிரிவு 1 வழங்கியுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியை இடம் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடம் மாற்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 222 பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம இடம் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறார்கள். அடுத்தது ஸோ இதெல்லாம் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே இருக்கும் நினைக்கிறேன். எஸ், தமிழகத்தில் பசுமை பொருளாதார துறைகளில் முதலீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்தியாவில் மொத்த மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 37.1% தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. அப்போ நம்ம தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தமிழகம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் முக்கியங்க. 37.1%. ஓகேங்க, இன்றைக்கான திருவள்ளுவரை பார்த்துடலாமா? இன்றைக்கான திருவள்ளுவர் பாருங்கள். தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்யக்கூடிய செயல்களை என்ன பண்ணிடணும், காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்றாங்க. ஒரு செயலை லேட்டாக பண்ணணும்னா கண்டிப்பாக லேட்டாக தான் பண்ணணும், அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சீக்கிரமாக பண்ணால் சீக்கிரமாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. ஸோ இங்கே ஒரு டேட்டா மட்டும் பாருங்கள், தெரிஞ்சுக்கணும். நமது நாட்டு மக்களவை உறுப்பினர்களில் 2009ஆம் ஆண்டு 58% பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர்களாக இருந்தாங்க. ஆனால் 2019ஆம் ஆண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா 88ஆக இருந்தது. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக நடந்த 18வது மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 93% கோடீஸ்வரர்களாக இருக்கான்றாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எம்பிக்களுடைய ஊதியம் 1.2 லட்சம் 2.4 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுகிறப்போ இது கோட் பண்ணால் நல்லாயிருக்குங்க. அடுத்தது 5 சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி சென்னை மற்றும் மதுரை நகரங்களில் 55 கோடியில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நோட் பண்ணுங்கள், எந்த 2 நகரங்கள் கேட்பாங்க. ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஒரு நாள் இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்தது 72 போட்டிகள் 24 நாடுகள் பங்கேற்க உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க இதில். அதே மாதிரி சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி மீண்டும் சென்னையில் நடத்தப்படும். புரியுதுங்களா? ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி எங்கே நடந்துச்சு 2023 சென்னையில், மீண்டும் இங்கே தான் நடத்தப்படுறாங்க. அதேமாதிரி 2025ஆம் ஆண்டு இணைய வழி விளையாட்டு சாம்பியன் போட்டி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 5 போட்டிகளில் நம்ம 3 போட்டிகள் சொல்லியிருக்கோம். ஜூனியர் ஆடவர் போட்டி, இணைய வழி போட்டி, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது 3மே நோட் பண்ணி வைங்க, கேட்பாங்க. அடுத்தது ஓகேங்க, மனித வன உயிரின மோதலை தவிர்க்க 31 கோடியில் உயிர்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா மேன் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இதில். ஸோ நம்ம டேட்டாஸ் மட்டும் பார்த்துடலாமா? இருவாச்சி பறவைகள் பசுமை மரா காடுகளில் உள்ள பெரிய பூர்வீக மலைக்காட்டு மரங்களில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருவாச்சி பறவைகள் அதிகமாக எங்கு வாழ்கின்றனன்னு கேட்டாங்கன்னா ட்ராபிக்கல் எவ்ரிக்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பசுமை மாறா காடுகளில் தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சேலத்தில் உள்ள குரும்பம்பட்டி உயிரியல் பூங்கா, வேலூரில் உள்ள அமிர்தி உயிரியல் பூங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 பூங்காவும் எழுதிக்குங்க. எந்தெந்த மாவட்டத்தில் குரும்பம்பட்டின்றது எங்கே இருக்குது, சேலத்தில் இருக்குது. ஸோ குள்ளநரிகளை பாதுகாப்பதற்காக சேலத்தில் தான் குள்ளநரி பாதுகாப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க போகிறதா இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல குரும்பம்பட்டி அப்படின்றத நோட் பண்ணி வைங்கப்பா. அடுத்தது தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நீர்நாய் ஆய்வு மையம் பாதுகாப்பு மையம் திட்டம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேசஸ் முக்கியம். தஞ்சாவூர்லையும் திருவாரூர்லையும் என்ன பண்ண போகிறாங்க, நீர்நாய்களை ஆய்வு செய்யறதுக்காக போட போகிறேன்றாங்க. அடுத்தது ஆதிவன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஆதிவன திட்டம்னா சென்னை, நோட் பண்ணுங்கள்,
சென்னை, மதுரை, சேலம், திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் சுற்றுப்புறங்களில் என்ன பண்ண போகிறாங்கன்னா வனங்கள் நகரமயமாக பெருமளவில் சிதைவுக்குள்ளாகும். ஏன்னா வனங்கள் என்ன ஆயிடுச்சு, நகரமயமாக போச்சு. அதனால் ஆதிவன திட்டம் சொல்லிட்டு செயல்படுத்தி அங்கே என்ன பண்ண போகிறாங்க, மரக்கன்றுகள் நட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. தட்ஸ் எனஃப். இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் தான், ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே போதும். ஓகேங்க. ஏடிஎம் கட்டணத்தை உயர்த்த வங்கிகளுக்கு RBI அனுமதி அப்படின்னு சொல்லுங்க. மே 1ஆம் தேதியிலேருந்து ஏடிஎம்மில் பணம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். அது என்ன சார், பணம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 5 முறை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக பெற்றுக்கலாம். 5 முறை வந்து இலவசமாக ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம். அதில் 3 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தஸ்மின் 2 அது தஸ்மின் இப்போ இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா KVBயில் எடுத்திங்கன்னா அவ்வளோதான், அந்த டக்குன்னு பிடிச்சிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற பேங்க்லேயே எடுத்திங்கன்னா 5 முறை இலவசம், மற்ற பேங்க்கில் எடுத்திங்கன்னா 2 முறை 3 முறையில் முடிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. அப்போ 22 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 1 ரூபாய் ஏற்றி 23 ரூபாய். அடுத்து ஒரு முறை 6வது முறையாக எடுக்கிறப்போ உங்களுக்கு 23 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு முறை எடுக்கிறப்போ 23 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணிட்டே போயிட்டுருப்போன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிறு சேமிப்புக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெண் குழந்தைகள் பெற்ற எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுங்க, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு இருக்குது. அதில் வட்டி விகிதம் எவ்வளோனா 8.2% பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் தொடர்ந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது சென்னை வீழ்த்தது பெங்களூர், இதெல்லாம் வேண்டாங்க. ஓகே, இங்கே ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். 30ஆவதுங்க. ஒன் செகண்ட். 29 30 ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பாருங்கள். மியான்மரில் நடக்கும் கிட்டத்தட்ட 1600 கடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 31 இன்னும் அதிகமாக தான் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணலாம், இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். டைரெக்டாக திருவள்ளுவர் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி திருவள்ளுவர் இன்றைக்கி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளுவர் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் உச்சி மாநாடு இருக்குது. இம்பார்ட்டன்ட் உச்சி மாநாடு எழுதுங்க போகலாம். பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு தாய்லாந்து நகரில் பாங்காக்கில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிம்ஸ்டெக் என்ற கண்ட்ரியில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, அது இல்லாமல் உச்சி மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இன்டெப்த்தாக தந்துடுறேங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு என்னென்ன பேசுவாங்கன்றது சொல்லுவாங்க. ஆனால் பட் எங்கே நடக்குதுன்னா பிம்ஸ்டெக்கில் நடக்குது, மீன் எங்கே நடக்குதுன்னு நான் வச்சுங்க, தாய்லாந்தில். சாகர் திட்டத்தின் கீழ் 44 வெளிநாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில். ஸோ இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்குல்ல, ஐ திங்க் இப்படி போடலாமா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாகர் திட்டம், இந்த ரீஜன் ஃபுல்லாகவே சாகர் திட்டம் அறிவிக்கப்படுங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே எடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வீரர்கள் கலந்துக்கிட்டு பயன்படுத்துவாங்க. இங்கே 2 கப்பல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். INS சுனைனா, INS சாகர் என்ற பெயர் மாற்றப்பட்டு அதில் இந்திய கடற்படை வீரர்களுடன் வெளிநாட்டு கடற்படை வீரர்களும் என்ன பண்ணுறாங்க, நிலைநிறுத்தப்பட்டு பயிற்சி ஒத்திகை மேற்கொள்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்போ சாகர் மாலா திட்டம்ன்றது ஒன்று இருக்குது, சாகர் திட்டம்ன்றது இருக்குது. அடுத்தது ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடு தென்னாப்பிரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கப்பா, தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா விதிமுறைகளும் ஊழலும் அதிகமாக இருக்கிறதால அதிக விபத்துகள் ஏற்படுதாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100-200 பேர் மரணம் அடைகிறேன்னு சொல்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில் மட்டும். அப்போது இந்த இடத்துல பாதுகாப்பான நாடுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நார்வே நாடு உலகின் பாதுகாப்பான நாடுங்க. வாகனம் ஓட்டுறதுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக போகலான்னு சொல்கிறாங்க. சார் அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டால் 5ஆவது இடத்துல இருக்குங்க. இந்தியா எத்தனாவது இருக்குது, 5ஆவது இடத்துலையும். 3ஆவது இடத்துல அமெரிக்கா, USA அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இருக்குன்றாங்க. இப்போ பாருங்கள், உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடுகள் பட்டியலில் இந்தியா 5ஆவது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ இதெல்லாம் விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நியூஸ் வந்துடுங்க. அடுத்தது திங்கட்கிழமை 31ஆம் தேதி நியூஸ் பாருங்கள். சில நியூஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக போய்ட்டு திருவள்ளூர்கிட்ட போய்டுவோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், டைரெக்டாக திருவள்ளூர் தான். மனத்துக்கண் மாசினன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவர தன்மை உடையவை சொல்கிறாங்க. ஆரவார தன்மை உடையவை அப்படின்றாங்க. அப்போ மனதளவில் ஒருத்தன் என்ன பண்ணணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அறம்படி தான் நடக்கணுன்றதும் சொல்லியிருக்காரு. வேற்றுமையில் ஒற்றுமை உணர்வை தொடர்ந்து வலுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. நோட் பண்ணுங்கள்.
இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கொண்டாட போகிறாங்க. ஆனால் யோகா தினம் எப்போதுலேருந்து கடைபிடிக்கப்பட்டதுன்னா 2015 கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பாருங்கள். ஒரே பூமி ஒரே ஆரோக்கியமான யோகா அப்படின்றது சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ யோகா தினத்தை நம்ம தான் பார்த்திங்கன்னா பேட்டன் ரைட்டே வாங்கி வச்சிட்டோம். யோகான்றது நம்ம இந்தியாவில் தான் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஜாகிரஃபி ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. குயிஸ் அட்டன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.